ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு அரை வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயில் அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ இதுலேருந்து அந்த பிசுப்பு தன்மை வரும், இந்த கொலன்னு வரும்ல, அதனால அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்போ இந்த கொலப்பு ரொம்ப இருக்கும். கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சூடில் இது டக்குன்னு வந்து அந்த கொலப்பு தன்மை இல்லாமல் போயிடும். பாருங்கள், ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம கைவிடாமல் நல்லா அப்படி கலந்து விட்ட மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த கொலப்பு தன்மை போயிடும் சீக்கிரத்தில். இப்போ இது போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். உங்களுடைய வெண்டைக்காவை பொறுத்து நீங்கள் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம்ல, அதனால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சாம்பார் பொடியுடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.